வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் கடைசி நிமிட கதறல் ஆடியோ பதிவுகள் வெளியாகி மனதை நொறுங்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த 29ஆம் தேதி நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் சூரல்மலையில் இருந்தவர்கள் தங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செல்போன் மூலம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினர். இந்த ஆடியோ பதிவுகள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. നിങ്ങളൊക്കെ ആരേലും ഈ ഫോൺ ഓണാക്കുക, ഞങ്ങളെ ഒന്ന് രക്ഷിക്കണേ ദൈവമേ. ഞങ്ങള് 3-4 കൊച്ചു മനുഷ്യർ എല്ലായിടത്തും വെള്ളം കയറി ഞങ്ങൾ പേരയുടെ മണ്ടയ്ക്ക് നിൽക്കുവാ. മുണ്ടക്കായി അമ്പലക്കുന്ന് പൊട്ടിയിട്ടുണ്ട്. ഞങ്ങളൊക്കെ അവിടുന്ന് കുറെ ആൾക്കാർ രക്ഷപ്പെട്ടിട്ടുണ്ട്. എന്താ സ്ഥിതിന്ന് അറിയില്ല. കറണ്ടും ഇല്ല, കറണ്ടും ഇല്ല, ലൈനൊക്കെ പൊട്ടിച്ചാടിയിരിക്കുകയാണ്. ഞങ്ങളിവിടെ വെള്ളത്തിൽ കുടുങ്ങി നിൽക്കുകയാണ്. ആരെങ്കിലും ഞങ്ങൾ രക്ഷപ്പെടുത്താൻ പറ്റുന്നുണ്ടെങ്കിൽ ഒന്ന് ചെയ്യണേ. தங்களது வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து விட்டதாகவும் தங்களை உடனே வந்து காப்பாற்றுமாறும் மக்கள் கதறுவது இந்த ஆடியோ பதிவுகளில் இடம்பெற்றுள்ளது. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டிக் கொடுக்க காங்கிரஸ் உறுதி பூண்டுள்ளதாக அக்கட்சியின் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக பிரியங்கா காந்தியுடன் ஆய்வு செய்த அவர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது வயநாட்டின் பாதிப்புகளை அதிகாரிகள் ராகுல் காந்தியிடம் எடுத்துரைத்தனர். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் வயநாட்டில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை காங்கிரஸ் கட்சி கட்டிக் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். We have said that we are here to help in any way possible. Congress family would like to commit to build 100+ houses here. Of course, it is a terrible tragedy. வயநாடு பேரிடரை முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு அணுக வேண்டும் எனவும் ராகுல் வலியுறுத்தினார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி 4 நாட்களுக்கு பிறகு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். சூரல்மலையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படவேட்டுக்குன்னுவில் இந்திய ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சிதிலமடைந்த ஒரு வீட்டிலிருந்து 2 ஆண்கள் 2 பெண்கள் உயிரோடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களை பாதுகாப்பாக மீட்ட ராணுவத்தினர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மீட்கப்பட்டவர்களில் ஒருவரின் பெயர் ஜானி என்றும் அவர் சொந்தமாக தோட்டம் வைத்து பராமரித்து வந்ததாகவும் மெப்பாடி பஞ்சாயத்து அலுவலர்கள் தெரிவித்தனர். அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஜான் போல், கிறிஸ்டி, எப்ராஹாம் உள்ளிட்டோரும் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவின் போது அவர்கள் உயரமான இடத்திற்கு சென்றதால் உயிர் பிழைத்திருப்பதாக மீட்புப் படையினர் தெரிவித்தனர். வயநாட்டில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வரும் தமிழக குழுவினருடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள மக்களின் தேவைகளை நிறைவேற்ற தமிழ்நாடு தயாராக உள்ளதாக கூறினார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தமிழக அரசு உதவிக்கரம் நீட்டி வருகிறது. தமிழகத்தில் இருந்து வயநாடு சென்ற மூத்த IAS அதிகாரிகளான சமீரன் மற்றும் ஜானிடாம் வர்கீஸ் தலைமையிலான குழு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மூத்த IAS அதிகாரிகள் சமீரன், ஜானிடாம் வர்கீஸுடன் காணொலியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர்களது பணிகள் குறித்து கேட்டறிந்ததோடு தவிக்கும் கேரள மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து உதவ தமிழ்நாடு தயாராக இருக்கிறது என்பதை அங்குள்ளவர்களிடம் கூறும்படியும் அறிவுறுத்தினார். வயநாடு நிலச்சரிவையொட்டி மலை கிராமங்கள் இருக்கும் மாவட்டங்களை தீவிரமாக கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரள மாநிலத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயரம் நிகழ்ந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அதன்படி மலை கிராமங்கள் உள்ள மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளது. மழை நாட்களில் கண்காணிப்பு மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய நீலகிரி, கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், தேனி, திருப்பூர் மாவட்டங்களை கண்காணிக்கவும் மழை நேரத்தில் வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மை துறை தொடர் கண்காணிப்பில் இருக்கவும் தமிழ்நாடு அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடத்தியிருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதி 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கியுள்ளனர்.
கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சிகள், சினிமா பிரபலங்கள் பலர் எல்லைகள் கடந்து கேரள மாநில அரசுக்கு நிதியளித்து வருகின்றனர். அந்த வகையில் கோலிவுட் நட்சத்திர தம்பதியான நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் 20 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி அளித்துள்ளனர். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர்கள், வயநாடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை கண்டு மனம் வேதனைக்கு உள்ளானதாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். வயநாட்டு மக்கள் இழப்புகளிலிருந்து மீள மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உதவ வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கமல்ஹாசன், விக்ரம், சூர்யா, ஜோதிகா, கார்த்திக் மற்றும் ரஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நிவாரண உதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு 2 இந்தியர்கள் பயணிக்க உள்ளனர். 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோ நாசா கூட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் அங்கீகாரம் பெற்ற ஆக்சியமுடன் இஸ்ரோ ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. அந்த வகையில் சுபஹான்சு சுக்லா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகிய இருவர் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். இவ்விருவரும் இந்தியர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் பயிற்சி எடுத்து வரும் குரூப் கேப்டன்களாக உள்ளனர். விண்வெளிக்கு பயணிக்க உள்ள இவ்விருவருக்குமான பயிற்சிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஏற்று குற்றச்சாட்டு பதிவை வரும் 7ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டுமென செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இவ்வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பினார். மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்படாத நிலையில் குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் எனவும் வினவினார். புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் செந்தில் பாலாஜி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அள்ளி குற்றச்சாட்டு பதிவை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதனிடையே நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் புழல் சிறை மருத்துவமனையில் இருந்து படுத்த படுக்கையாக காணொலி காட்சி வாயிலாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். படுக்கையில் இருந்தவாறு செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டது குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்பொழுது வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்படுவதாக சிறை காவலர் விளக்கம் அளித்தார். இதனையடுத்து வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் 52வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி கைதை மறைப்பதற்காகவே அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை திமுக அரசு கைது செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைதான அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்.ஆர். விஜயபாஸ்கரை அவரது இல்லத்தில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இபிஎஸ் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற காரணத்தினால் அதை மறைப்பதற்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த கரூர் மாவட்ட கழக சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களை கைது செய்திருக்கின்றார். இது கண்டனத்துக்குரியது. இந்த நிகழ்வின் போது தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புத்தம்புது பொலிவுடன் புனரமைக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். 1973ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது புகழ்பெற்ற சென்னை அண்ணா மேம்பாலம். அந்த மேம்பாலத்தின் பொன்விழா ஆண்டையொட்டி 10 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. மேம்பாலத்தின் கீழ் உள்ள பூங்கா புதுப்பொலிவுடனும், மேம்பாலத்தின் தூண்கள் கான்கிரீட் கொண்டும், பாலம் முழுவதும் வண்ணப்பூச்சுக்கள் பூசப்பட்டும் புனரமைக்கப்பட்டது. இப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து புதுப்பொலிவு பெற்ற அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். பாலத்திற்கு கீழே வைக்கப்பட்ட அண்ணா சிலையையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி காலதாமதமாவதை ஒப்புக்கொள்வதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர். ராசா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கல் நாட்டப்பட்டதாகவும், இந்த 5 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படும் என்று மட்டுமே நிதியமைச்சர் சொல்லி வருவதாகவும் கூறினார். இதுவரை ஒரு செங்கல் கூட அங்கு நிறுவப்படவில்லை என்று தெரிவித்த ஆர். ராசா, தமிழ்நாட்டை 2ஆம் தரமாக மத்திய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார்.
more than 5 years, even in the same house, Okay. a categorical assurance was given by the finance minister that the fund will be allocated. Till no brick, a single brick was not laid down in the place. Sir, the pain is not even the list. Madurai is not there. Is it the correct attitude towards the Tamil and Tamil Nadu, sir? இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் உறுதியளித்தார். Because of some technical reasons, it has been delayed, and we accept the delay. But the government is committed, and the work has started, and very soon you will see that the construction work will take place. தொழில்நுட்ப காரணங்களால் தான் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதமாகிறது என்றும் ஜே.பி. நட்டா விளக்கம் தந்தார்.